அப்படின்ற இந்த பதத்தை 101 முறை ஓதுவதை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கென்று ஒரு மிகச்சிறந்த சொந்த இல்லத்தை தர வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் தனக்கான ஒரு கௌரவத்தை பெற்றுத்தர வேண்டும். தான் யாரிடத்திலும் கையேந்தி போய்விடக்கூடாது. அதே போல வாடகை கொடுத்து சாவாம செத்து அந்த மாதிரி நிலையெல்லாம் மாறி தனக்கு ஒரு அழகான ஒரு சொந்த இல்லத்தை அல்லாஹு தஆலா நிறுவி தன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாருடைய நெஞ்சத்திலும் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணுன்ற எண்ணம் நிறைய இருக்கும். அதுவும் இந்த சென்னை மாநகரத்தில் படாத பாடுபட்டு தான் நம்ம வாடகை கொடுக்குறோம். இந்த சென்னைன்னு இல்லை, ஒவ்வொரு சிட்டிகளில் வாடகை வீட்டில் வாழக்கூடிய மக்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த வாடகை கொடுக்குற அந்த முதலாளி, வாடகை யாரிடத்துல கொடுக்குறோமோ அந்த முதலாளி படுத்துகிற பாடு, அந்த வீட்டுக்காரன் படுத்துகிற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சில மக்கள் அல்ஹம்துலில்லாஹ், சில வீட்டுக்காரங்க உறவுகளை போல பழகுவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத் செய்யணும், ரொம்ப இறக்கப்படுவாங்க. இது முஸ்லீம்னு இல்லை, மாற்று மத சகோதரர்கள் சில பேர் ஓனராக இருப்பாங்க, வீட்டு ஓனராக இருப்பாங்க. பாசத்தோடு நேசத்தோடு ஒரு பொங்கல் வந்தால், தீபாவளி வந்தால் நமக்கெல்லாம் பலகாரங்களை கொடுக்கறதும், நம்மீது அன்பு செலுத்துறதும். வாடகை கொடுக்க முடியலங்க, நான் அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்கட்டா, சரி தாராளமாக கொடு அப்படின்னு சொல்கிற அளவுக்குள்ளாம் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த வாடகை கொடுத்து மீள்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். சில பேரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக வாடகை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாடகை கணக்கு பண்ணால் 3-4 வீடு வாங்கிடலாம். அப்படியெல்லாம் கொடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் நம்ம பார்க்குறோம். தனக்குன்னு சொல்லி ஒரு சொந்த இல்லம், அழகான ஒரு தோட்டம், துறவு, சின்ன சின்ன குட்டி அவனுடைய எதிர்பார்ப்புகள், இந்த பெட்ஸ், அதாவது வீட்டு விலங்குகள் இருக்கிறதல்லவா, அதுகளை வளர்த்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு தனி இன்பத்தை கொடுக்கும் சகோதரர்களே. இந்த இன்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டுமாயின், சொந்த இல்லத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டுமாயின், அவனை தவிர வேறு யார்கிட்டத்திலும் கேட்க முடியாது. அவன்தான் உங்களுக்கு சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துகிறான். அவன்தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறான். கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை, ஜீவனத்தை அவன்தான் தருகிறான். அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்பதை விட வேறு எந்த சொல்யூஷனும் கிடையாது. அதிலும் குறிப்பாக அவன் திருநாமத்தை மொழிந்து அவனிடத்தில் கேட்பதாகிறது மிகப்பெரும் வெற்றியை நமக்கு ஈட்டி தருகிறது. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா மாலிக்கல் முல்க், 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 சொந்த இல்லத்தை மட்டுமல்ல கௌரவத்தை தரும், மேன்மையை தரும். யா மாலிக்கல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனே அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த ஒசிஃபாவை ஒருத்தன் ஓதும்போது அவன் உள்ளம், அல்லாஹுடைய உள்ளம் தன்னை புகழக்கூடிய அந்த அடியான அம்போன்னு விடுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக விடாது. தன்னை இந்த அளவுக்கு புகழக்கூடிய அவனை ஒரு கிராஜுவேட்டாக, ஒரு அற்புதமான சிறந்தவனாக நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் மாற்றுகிறான். அதனால் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுத பிறகு யா மாலிக்கல் முல்க் அப்படின்ற இந்த பதத்தை 101 முறை ஓதுவதை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கென்று ஒரு மிகச்சிறந்த சொந்த இல்லத்தை தர வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் தனக்கான ஒரு கௌரவத்தை பெற்றுத்தர வேண்டும். தான் யாரிடத்திலும் கையேந்தி போய்விடக்கூடாது. அதே போல வாடகைன்னு கொடுத்து சாவாம செத்து அந்த மாதிரி நிலையெல்லாம் மாறி தனக்கு ஒரு அழகான ஒரு சொந்த இல்லத்தை அல்லாஹு தஆலா நிறுவி தன் மனைவி மக்களோடு, தன்னுடைய சொந்த பந்தங்களோடு அழகாக குழுமி ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறந்து வாழ்கிற மாதிரி வாழணும்னு சொல்லி ஒருத்தர் நாடுனாருன்னு சொன்னால் இந்த திக்ரை பற்றி பிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், சொந்த இல்லம் வச்சுட்டாலே ஒரு தன்னால் ஒரு இது வந்துடும், கெத்து வந்துடும். அவனுக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு கெத்து வந்துடும். நான் எனக்குன்னு சொந்த இல்லம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், சொல்லுவார். ஸ்டிக்கர் ஓட்டுறது என்ன, மாஷா அல்லாஹ் போடுறது என்ன, அந்த வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறது என்ன. அப்போ இது ஒரு அழகான ஒரு தருணம் தான். அந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சொந்த இல்லத்தை தருவது ஒரு தருணம் தான். அல்லாஹுடைய ரப்புல் ஆலமீனுடைய கருணையினால்
இந்த மாலிக்குல் முல்க தொடர்ந்து நீங்கள் ஓதுனீங்கன்னா இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமை நாளும் நீங்களாம் லட்சாதிபதி. நாளை மறுமை நாளிலும் நீங்கள் தான் என்னது சொந்த இல்லத்திற்கு அதிபதி. அங்கேயும் ஒரு சொர்க்க மாளிகையை தந்துடுவான். ஏன்னா உனக்கு ஏன்னா உங்களுக்கு திக்ருடைய மாஹவுல் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இபாதத் தன்னால் வந்துடும். இபாதத்து வந்துட்டா சொர்க்கம் தரணும் தானே. அந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா மாளிகையோடு கூடியதாக தந்து விடுவான். மனம் தளராமல் ஓதுங்க, வெற்றி நிச்சயம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு சொல்லி தந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.